மாம்பழ விளைச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள மா விவசாயிகளுக்கு ஒன்றிய மாநில அரசுகள் இழப்பீடு வழங்க வேண்டுமென அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், உற்பத்தி அதிகரிப்பால் மாம்பழ விலை வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் கர்நாடக மாநிலத்தில் மா விவசாயிகளுக்கு PDPS திட்டத்தின் கீழ் ஒன்றிய அரசு இழப்பீடு அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டிலும் மா விலை வீழ்ச்சியடைந்துள்ளதால் மா விவசாயிகள் துயரத்தில் உள்ளனர். எனவே தமிழ்நாடு மா விவசாயிகளுக்கும் பிரதமர் மோடி இழப்பீடு வழங்க வேண்டுமென குறிப்பிட்டுள்ளார். துயரத்தில் உள்ள மா விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகை கிடைத்தால் பெரும் உதவியாக இருக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மத மோதலை தூண்டும் வகையில் பேசியது தொடர்பான வழக்கில் காவல்துறையின் விசாரணைக்கு பாஜக நிர்வாகி ராஜா ஆஜராக வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக இருதரப்புக்கிடையே ஏற்பட்ட சர்ச்சையை தொடர்ந்து இந்து அமைப்புகளின் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசிய ராஜா மத மோதலை தூண்டும் வகையில் பேசியதாக புகார் எழுந்தது. ஆர்ப்பாட்ட அனுமதிக்கான நீதிமன்றத்தின் நிபந்தனைகளை மீறியது, மத மோதலை தூண்டும் வகையில் பேசியது உள்ளிட்ட 3 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிந்தனர். தொடர்ந்து விசாரணைக்கு ராஜா ஆஜராக வேண்டும் என போலீசார் விடுத்த நோட்டீஸை எதிர்த்து ராஜா வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் போலீசாரின் நோட்டீஸை ரத்து செய்ய கேட்க மனுதாரருக்கு அதிகாரம் இல்லை என கூறி வழக்கை தள்ளுபடி செய்தது. போலீசாரின் விசாரணைக்கு ஆஜராகி முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து வினாடிக்கு 1844 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் தேனி மாவட்டம் கம்பம் முல்லைப் பெரியாறில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள 14,707 ஏக்கர் இருபோக நெல் விவசாய நிலங்கள் பயன்பெறும் வகையில் முதல் போக விவசாயத்திற்காக கடந்த ஜூன் 1ஆம் தேதி 200 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. தற்போது விவசாயத்திற்கு திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 1844 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் கம்பம், கூடலூர் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்து வருகிறது. இதனால் மழை வெள்ளம் முல்லைப் பெரியாறில் கலந்து அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் முல்லைப் பெரியாறு அணையை ஒட்டியுள்ள கிராம மக்கள் ஆற்றில் குளிக்கவோ கால்நடைகளை குளிப்பாட்டவோ கூடாது என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் ஜாமீன் கோரிய வழக்கை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வணிகர்கள் ஜெயராஜ், அவரது மகன் பென்னிக்ஸ் ஆகியோரை கடந்த 2020ஆம் ஆண்டு காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். அப்போது காவல்துறையினர் தாக்கியதில் 2 உயிரிழந்தனர். இந்த வழக்கில் அப்போதைய காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உட்பட 9 பேரை சிபிஐ கைது செய்தது. மதுரை சிறையில் உள்ள காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். அப்போது வழக்கு விசாரணை முடியும் நிலையில் உள்ளதாகவும் மனுதாரர் தானே சாட்சியங்களை குறுக்கு விசாரணை செய்து வருவதாகவும் கூறி சிபிஐ தரப்பில் ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கு தீர்ப்புக்காக ஏற்கனவே ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் மனுவை நீதிபதி வடமலை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். சமூகத்தில் பின்தங்கியுள்ள பிரிவினரை சமூக நல உரிமைகளிலிருந்து விலக்குவதற்கு மோடி அரசு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், முதலில் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திலிருந்து கோடிக்கணக்கான தொழிலாளர்களை நீக்க ஆதார் ஆயுதமாக்கப்பட்டதாக கூறியுள்ளார். ஆசிட் தாக்குதலுக்குள்ளானவர்கள் ஆதாரில் இணைய நீதிமன்றத்தில் போராட வேண்டியிருந்ததாகவும், ஆதிவாசிகள் தொழில்நுட்ப கோளாறுகளால் ரேஷன் பொருட்களை இழப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு முக அடையாளம் கட்டாயமாக்கப்படுவதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளதால் ஏராளமான கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகள் புதிய தடையை எதிர்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 2019-20 நிதியாண்டில் 96 லட்சம் பேராக இருந்த பெண் பயனாளிகளின் எண்ணிக்கை தொழில்நுட்ப கோளாறுகளால் 2023-24 நிதியாண்டில் 27 லட்சமாக குறைந்துள்ளதையும் ரமேஷ் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் மோடி அரசு மற்றொரு பாரபட்சமான தொழில்நுட்பத்தை கொண்டு வருவதாக அவர் விமர்சித்துள்ளார்.
சிவகங்கை மாவட்டத்தில் மானிய விலையில் பவர் டிரில்லர் தருவதாக கூறி கோடிக்கணக்கில் மோசடி செய்த நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மற்றும் மணலூர் ஆகிய இரு இடங்களில் செயல்படும் ராஜவர்மன் என்பவர் ஃபார்ம் எக்யூப்மெண்ட் என்ற நிறுவனம் மூலம் விவசாயிகளுக்கு பவர் டிரில்லர் வழங்கப்படுகிறது. கடந்த ஆண்டு இந்த நிறுவனம் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகளிடம் நேரடியாக வேளாண் துறை அலுவலகத்தில் வைத்து 1.5 லட்சம் ரூபாயை வாங்கி அதற்கு ரசீதும் வழங்கியுள்ளது. ஆனால் 30 நாட்களுக்குள் பவர் டிரில்லர் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஓராண்டு கழித்தும் இன்று வரை வழங்கவில்லை என பாதிக்கப்பட்டோர் வேதனை தெரிவித்துள்ளனர். ஒரு பவர் டில்லர் கேட்டு பணம் கட்டினோம். 2 பேர் எங்கள் ஊரில் வந்து 2 பேருக்கு இறக்குனாங்க. அதை பார்த்துட்டு நாங்கள் நம்மளுக்கு வாங்குவோம்னு சொல்லிட்டு எவ்வளோன்னு கேட்டோம். 1,30,000 மானியத்தில் வாங்கினா, வெளியில் வாங்கினா 2,30,000 வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக சரின்னு சொல்லிட்டு நாங்கள் 1,30,000 கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு இப்போ கேட்டால் அந்த நாங்கள் கட்டி 1 வருஷம் ஆயிடுச்சு. 8வது மாதம் கட்டியிருக்கோம் 24ல். இதுவரை ஒன்றும் கொடுக்கவே இல்லை. நாங்களும் போய் கேட்டு பார்த்தா அந்த ஆதாரம்னு சொல்லி ஏமாற்றிட்டே இருக்காங்க. அலுவலகத்தை மோசடி செய்ததாக கூறப்படும் ராஜவர்மன் காலி செய்துவிட்ட நிலையில் தங்களை ஏமாற்றிய நிறுவனம் மீது உரிய நடவடிக்கை எடுத்து பணத்தை பெற்றுத்தர விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட 2 புதிய பள்ளி கட்டடம் திறப்பு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். CIT காலனியில் 3 கோடியே 1 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலையோர கழிவுநீர் உந்து நிலையத்தை திறந்து வைத்தார். டாக்டர் வசந்த் சாலையில் 9 கோடியே 68 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நகர்ப்புற சமுதாய நல மருத்துவமனை கட்டடப் பணியினை அடிக்கல் நாட்டிய துணை முதலமைச்சர் பங்காரு தெருவில் உள்ள சென்னை நடுநிலைப் பள்ளியில் 2 கோடியே 47 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பள்ளி கட்டடத்தையும் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து கொய்யாத்தோப்பு நாகப்பன் தெருவில் 1 கோடியே 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சென்னை ஆரம்ப பள்ளி கட்டடத்தையும், லாக் நகரில் 1 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பல்நோக்கு கட்டடத்தையும் திறந்து வைத்தார். மாமல்லபுரம் கடற்கரை கோயில் அருகே தேசிய அளவிலான அலைச்சறுக்கு போட்டி தொடங்கியுள்ளது. இந்திய அலைச்சறுக்கு கழகம் மற்றும் தமிழ்நாடு அலைச்சறுக்கு கழகம் இணைந்து இப்போட்டியை நடத்துகிறது. இதில் கேரளா, கர்நாடகாவில் 2 கட்ட போட்டிகள் முடிந்த நிலையில் 3ஆம் கட்ட போட்டி மாமல்லபுரத்தில் வெகு விமரிசையாக தொடங்கியுள்ளது. இன்றும் நாளையும் நடைபெறும் போட்டியில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, கோவா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 67 வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். சின்ன பசங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் 7 இயர்ஸ்லேருந்தே பண்ணுறாங்க காம்படிஷன்லாம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் 1 இயராக ட்ரைனிங் பண்ணி இங்கே வந்து பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த காம்படிஷன்லாம் தமிழ்நாடு தான் அதிகமாக ப்ரைஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஐ ஹோப் இந்த காம்படிஷன்லையும் தமிழ்நாடு பசங்க வின் பண்ணி நம்ம நேஷ்னல் டீமில் வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு சொல்கிறேன். கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமத்தில் அரிய வகை கழுதை புலி நடமாடும் வீடியோ வெளியாகியுள்ளது. நீலகிரி கர்நாடக பந்திப்பூர் எல்லையில் உள்ள வனப்பகுதியில் யானை, புலி, சிறுத்தை, கரடி உள்ளிட்ட வனவிலங்குகள் நடமாட்டம் இயல்பாக காணப்படுகிறது. ஆனால் எண்ணிக்கையில் மிக குறைவாக உள்ள கழுதை புலிகளின் நடமாட்டத்தை காண்பது அரிது என வனத்துறையினர் கூறுகின்றனர். இந்நிலையில் பந்திப்பூர் வனப்பகுதிக்கு அருகில் அரிய வகை கழுதை புலி நடமாட்டத்தை கண்ட கிராம மக்கள் அதனை வீடியோ பதிவு செய்துள்ளனர். நீர்நிலையை ஒட்டி நடமாடிய கழுதை புலி அடுத்த சில நொடிகளில் வனத்திற்குள் ஓடி மறைந்தது. தமிழ்நாடு முழுவதும் 55 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. குறிப்பாக உயர்கல்வித்துறை செயலாளராக பொ. சங்கரும், மனிதவள மேலாண்மைத்துறை செயலாளராக சமயமூர்த்தியும், சென்னை பெருநகர் வளர்ச்சி குழும உறுப்பினர் செயலாளராக கோ. பிரகாஷும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். நிதித்துறை சிறப்பு செயலாளராக IAS அதிகாரி வெங்கடேஷ், போக்குவரத்துத்துறை சிறப்பு செயலாளராக ஆ. லில்லி, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர்த்துறை சிறப்பு செயலாளராக சு. கணேஷ் ஆகியோரையும் தமிழ்நாடு அரசு நியமித்துள்ளது.
நியமித்துள்ளது. சென்னை மாநகராட்சியின் இணை செயலாளராக ஜெயசீலன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நகராட்சி நிர்வாக இயக்குநராக சிவராசுவும், தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு மேலாண் இயக்குநராக விஜயராணியும், சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை செயலாளராக உமாவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். திருப்பூர், நெல்லை, திருச்சி, தூத்துக்குடி, ஆவடி, ஒசூர், ஈரோடு மாநகராட்சிகளுக்கும் புதிய ஆணையர்களை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 9 மாவட்ட ஆட்சியர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியராக ஸ்னேகாவும், திருச்சி மாவட்ட ஆட்சியராக சரவணனும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். IAS அதிகாரி நாரணவரை மனிஷை திருப்பூர் மாவட்ட ஆட்சியராக தமிழ்நாடு அரசு நியமித்துள்ளது. மதுரை மாவட்ட ஆட்சியராக KJ பிரவீன்குமாரும், விருதுநகர் மாவட்ட ஆட்சியராக சுகபுத்ராவும், ஈரோடு மாவட்ட ஆட்சியராக கந்தசாமியும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். நாமக்கல், சிவகங்கை, பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர்களாக துர்காமூர்த்தி, பொற்கொடி, அருண்ராஜ் ஆகியோரை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.